இப்போ நம்ம பணியாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்கள்ட்ட எந்த பழம் இருக்கோ நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. இது வந்து செவ்வாழைப்பழம் அதனால் இந்த கலரில் இருக்குது. 2 பழம் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தேங்காய். இந்த 2யும் ஃபஸ்ட்டு மிக்ஸியில் வந்து ஒரு ஓட்டு விட்டு அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம். வந்து என்கிட்ட நட்ஸ் இல்லை, அதனால் ஒரு 10-15 வேர்க்கடலை போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட நட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை போட்டுக்கோங்க. கோதுமை மாவு ஒரு 5-6 ஸ்பூன் கோதுமை மாவு. அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இனிப்புக்கு வந்து நான் வந்து சர்க்கரை தான் போட்டிருக்கேன். மண்டவெல்லம்னு சொல்லுவோம்ல ஊரில், அது வந்து கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சீனி இருந்ததுன்னா சீனி போட்டுக்கோங்க. கூடவே நல்லா வாசத்துக்காக ஒரு 3-4 ஏலக்காய். இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் ஒரு ஓட்டு விட்டு அரைச்சிடலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகணும். அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதோட ஊற்றிடலாம். இந்தளவு கரெக்டாக இருக்கும் தண்ணி. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோன்னா கொஞ்சம் கொழக்கொழான்னு வேகாது, ஒரு மாதிரி கொழக்கொழான்னு வந்துடும். பணியாரம் நல்லா புஷ்ஷுன்னு சாஃப்டாக வர்றதுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சோடா உப்பு, பேக்கிங் சோடா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மூடி வச்சுருங்க. 1/2 மணி நேரம் கழிச்சிட்டு பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு வேக விட்டுடலாம். ஒன் சைடு ஃபுல்லாக வெந்துருச்சு. திருப்பி போட்டுருங்க. இன்னொரு சைடு வேகணும். சொல்ல மறந்துட்டேன், அது பணியாரம் ஊற்றுனதுமே கொஞ்சமாக மேலாப்பில் நெய் ஊற்றிடுங்க. நான் நெய் ஊற்றிருந்தேன், அது எடிட்டிங்கில் போயிடுச்சு. சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல. மண்டவெல்லம் போட்டதுனால தான் இந்த கலரில் இருக்குன்னு இல்லை, ஜீனி போட்டாலுமே இந்த கலரில் தான் இருக்கும். நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கோம்ல அதனால். சைடில் வந்து கட்டஞ்சாயா ரெடி ஆகிட்டுருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான். சூப்பராக பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.